வெல்கம் டு இண்டியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வீட்டில் ஒரு பீட்ரூட் இருந்தது. இதை வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு துவையல் அரைக்க போகிறேன். இதை பீட்ரூட் சம்மந்தின்னு கூட சொல்லலாம். இதை செய்கிறதுக்கு பீட்ரூட்டுடைய மேல் தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 5 காஞ்ச மிளகா, 5 சின்ன வெங்காயம் அல்லது ஒரு பெரிய வெங்காயம், சின்ன பீஸ் புளி, கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கணும். இப்போ 1 பை 1 சேர்த்து வறுத்தெடுக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா சேர்த்து 1 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். அது வறுப்பட்டதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தையும் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கணும். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பையும் சேர்த்து 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கினா தான் பீட்ரூட்லேருந்து வர ஒரு பச்சை வாசனை போகும். சின்ன பீஸ் புளியை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் ஆல்ரெடி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதோட ஆற வச்ச இந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கணும். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைக்க போகிறேன். இடையிடையே ஓப்பன் பண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்திங்கன்னா தான் இது துவையலாக கிடைக்கும். அவ்வளோதான், பீட்ரூட் சம்மந்தி ரெடி. நான் இதை கொஞ்சம் கரகரப்பாக தான் அரைச்சி எடுப்பேன். அப்போ தான் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் போதும் அரைச்சி எடுத்துடலாம். சூடான சாதத்தில் இந்த பீட்ரூட் துவையில போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள். உப்பு, புளிப்பு, காரம், அதோட பீட்ரூட்லேருந்து வர ஒரு சின்ன இனிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுபோல் கெட்டியாக அரைக்காமல் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இலைகளாக அரைச்சி எடுத்து எண்ணெய் விட்டு கடுகு தாளிப்பு போட்டிங்கன்னா பீட்ரூட் சட்னி ரெடி. அது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.